ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே என்ன பார்க்க போகிறோம்னா, நான் பூஜை ஜாமான் தான் தேய்க்க போகிறேன். அதுதான் நான் உங்களுக்கு வீடியோவில் காட்ட போகிறேன். நான் எப்படி தேய்க்கிறேங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பூஜை ஜாமான் வந்து ரொம்ப நம்ம சிரமப்பட்டு கை வலிக்கெல்லாம் தேய்க்கணுங்கிற அவசியமே கிடையாது. என்னோடய பூஜை ஜாமான் இந்த அளவுக்கு தான் இருக்குது, இப்படி தான் இருக்குது. நான் வாரத்துக்கு ஒரு டைம் தேய்ப்பேன். நம்ம வாரத்துக்கு ஒரு டைம் தேய்ச்சா போதும், அடிக்கடி தேய்க்கணுங்கிறது கிடையாது. அது நம்ம எப்படி தேய்க்கிறோம், அதுக்கு என்ன தேவையான பொருள் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, ஒரு பிளேட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து சபினா பவுடர் தான் எடுத்துருக்கேன். கூடவே என்ன செய்ய போகிறேன்னா, கொஞ்சம் புளி தான் சேர்த்துக்க போகிறேன். இதை வச்சு இந்த 3 பொருளை வச்சு தான் நம்ம இந்த பூஜை ஜாமான் தேய்க்க போகிறோம். வாங்க நம்ம எப்படி தேய்க்கிறோங்கிறத பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சபினா பவுடரையும் அரிசி மாவையும் நம்ம வந்து ஒன்றா கலந்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாத்திரத்தில் நம்ம ஒரு டைம் வந்து தண்ணியில் வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்குவோம். இப்போ பாருங்கள், நம்ம எல்லாத்தையும் ஒரு டைம் வாஷ் பண்ணி சும்மா தண்ணியில் சாதாரணமாக வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம இதை தேய்ச்சிக்கலாம். பூஜை ஜாமான் தேய்க்கும் போது என்ன செய்றீங்கன்னா, தனியாக ஸ்க்ரப் வச்சுங்க. பாத்திரம் தேய்க்கிறத யூஸ் பண்ணாதீங்க, பூஜை ஜாமானுக்குன்னு தனியாக வச்சுங்க. இப்போ நம்ம அந்த பவுடரை தனியாக எடுத்து நம்ம தேய்ச்சிக்கலாம். இங்கே ரொம்ப அழுத்தி தான் தேய்க்கணும்னு இல்லை, லைட்டாக தேய்ச்சாலே போதும், நல்லா பளிச்சுன்னு வந்துடும். நான் உங்களுக்கு தேய்ச்சிட்டு காட்டுறேன். பாருங்கள், இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம தேய்ச்சதெல்லாம் ஒரு டைம் வாஷ் பண்ணி எடுத்துடணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சபினாவும் அரிசி மாவும் தேய்ச்சி கழுவி எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம புளி இதை வச்சு தேய்ச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப சிரமமே இல்லை, நம்ம லைட்டாகவே தேய்ச்சாலே பளிச்சுன்னு வந்துடும் அது. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து புளி போட்டு தேய்ச்சி எடுத்துருக்குறோம். அதில் ஒரு டைம் ஸ்க்ரப்பை போட்டு நம்ம அப்படியே தேய்ச்சி எடுத்துருவோம். இப்போ பாருங்கள், நான் தேய்ச்சது வரையும் நான் உங்களுக்கு வாஷ் பண்ணி கழுவி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. ரொம்ப ஈஸி. 3 பொருள் இருந்தால் போதும், அரிசி மாவு, சபினா பவுட்ரு, புளி, இதை 3 வச்சு 3 பொருளாக வச்சு மட்டுமே நம்ம ஈஸியாக பித்தளை ஜாமான், பூஜை ஜாமான் எல்லாமே தேய்ச்சி எடுத்துடலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பளிச்சுன்னு வந்துருச்சு. உங்களுக்கு வீடியோக்குள்ளே எப்படி தெரியுதுன்னு தெரியல, ஆனால் பார்த்தீங்கன்னா நேரில் பார்த்தீங்கன்னா செம சூப்பராக பளிச்சுன்னு இருக்குது. நான் இதே மாதிரி எல்லாத்தையும் உங்களுக்கு வாஷ் பண்ணிவிட்டு காட்டுறேன். நான் இதே மாதிரி எல்லாத்தையும் வளக்கி எடுத்துகிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக வளக்கி கழுவி எடுத்தாச்சு. இங்கே பாருங்கள், விளக்குல உள்ள எண்ணெய் பிஸ்கெல்லாம் நல்லா பாருங்கள் சுத்தமாக ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குது பாருங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ சூப்பராக வளக்கி கழுவி எடுத்தாச்சு. பாருங்கள் எவ்வளோ பளிச்சுன்னு சுத்தமாக இருக்குது பாருங்கள் எல்லாமே.
நீங்களும் இதே மாதிரி இந்த 3 பொருளை சேர்த்து வதக்கி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நல்லா பளிச்சுன்னு ஆகிடும். நம்ம ஈஸியாகவும் செய்யலாம் அந்த வேலையை. நம்ம தேவையில்லாமல் எந்த பொருளும் வாங்கி தான் நம்ம பித்தளை ஜாமான் தேய்க்கணும் அப்படிங்கிறது கிடையாது. நம்ம வீட்டில் உள்ள பொருளை வச்சு நம்ம அதை வச்சு தேய்ச்சி எடுத்துடலாம் சுத்தமாக. பாருங்கள் நான் எப்படி தேய்ச்சி எடுத்துருக்கேன்னு பாருங்கள். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.